இப்போ ரீசெண்டாக ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண மதராசி வலுவான ஒரு கிரைம் த்ரில்லர் படம். படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரினா இந்த தமிழ்நாடு நாசம் பண்ணுறதுக்கு ஒரு வடக்கு கும்பல் நினைக்கிறாங்க. அந்த வடக்கு கும்பலை சிவகார்த்திகேயன் அவங்களோட டீம்லாம் சேர்ந்து தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இதுக்கு மேலேயும் சொல்லலாம், ஆனால் படம் பார்க்குறப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் கதை தெரிஞ்சுட்டேன். அதனால தான் இந்த ஒன்லைன் ஸ்டோரி. படத்தில் ஒரு பாட்டு ட்ரெண்டிங், அதை ஃபர்ஸ்ட்லேயே போட்டு நம்மளை மூட் பண்ணாமல் நகட்டி விட்டாங்க. ரெண்டாவது நான் சொன்ன அந்த ஒன்லைன் ஸ்டோரி இருக்குல்ல, சும்மாலாம் அடிச்சு விடல, நான் படத்தை பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன். ஃபியூச்சரில் நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்படி பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சு. அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச எல்லாரும் அவங்கவுங்க ரோலை 100% கரெக்டாக பண்ணி ஏஆர் முருகதாஸுக்கு இது ஒரு சரியான கம்பேக் படமா இருக்கும். என்ன ஒண்ணு, அனிருத் பண்ண அந்த சலசல அப்படிங்கிற பாட்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கல, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அதாவது அனிருத் மற்ற படத்துக்குலாம் அங்க எங்கன்னு கொஞ்சம் உருவாப்புல, இந்த படத்துல அந்த மாதிரி சம்பவம் எதுவும் பண்ணாம சொந்தமா போட்டிருக்காரு போல, அதான் சுமாரா இருந்துச்சு. இப்போ சில படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா படத்துல ஸ்டோரி நல்லா இருக்காது, ஆனா மியூசிக் பேக்ரவுண்ட் பிஜிஎம் இதெல்லாம் பங்கமா இருக்கும். அதனால அந்த எஃபெக்டை வந்து ஃபீல் பண்றதுக்காக மறுபடியும் நம்ம தியேட்டருக்கு போவோம். ஆனா இந்த படத்துல அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் உழப்பல் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வெறியா இருக்கு. தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா நல்ல கூஸ்பம் கிடைக்கும். த்ரில்லர் கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 4 நாள் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இந்த படத்தோட ஒரு ஓவரால் ரிவ்யூ. ஆல்ரெடி இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.